ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மிஷினோட பார்ட்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது என்ன மிஷின் அப்படின்னா, சிங்கர் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட இண்டஸ்ட்ரியல் மிஷின் தான். இதில் நம்ம இண்டஸ்ட்ரியல் மிஷின் தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது, அவங்களோட நீடை பொறுத்தது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்விட்ச். ஓகே, இது ஒயர். இதை ப்ளக் பாயிண்டில் ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஆன் ஆஃப் பட்டன், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இப்படின்னா ஆஃப், இது 1 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஆன் ஆகுமா. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு மோட்டர் ஸ்பீட் கண்ட்ரோலை நம்ம இது ஜாஸ்தி பண்ணிக்கலாம், இல்லை கம்மி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே. அப்புறம் வேறு என்ன மேலே பார்க்கலாம் அப்படின்னா, இதுதான் த்ரெட் ஸ்டாண்டு. இதை நம்ம இதில் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கலர் துணி யூஸ் பண்ணுறோமோ அந்த கலருக்கு ஏற்றுற மாதிரி நம்ம ஒரு நூல் கண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிஷினில் எப்படி நூல் கோக்கிறது அப்படிங்கிறத தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இதில் உள்ள பார்ட்ஸ் நேமை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம மிஷினோட ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட மிஷின், இதுதான் மிஷினோட ஹெட்டு. இது இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதை மிஷினோட பெட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இது பாபின் கம்பார்ட்மெண்ட். இது என்ன அப்படின்னா பாபின் கம்பார்ட்மெண்ட். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இது பாபின் கேஸ், இது பாபின். தெரியுதுல்ல, நம்மளுக்கு என்ன மாதிரி நூல் வேணுமோ அந்த மாதிரி அதே கலரில் இதில் நூலை சுற்றிக்கலாம் இருக்கா. அப்புறம் வேறு என்னெல்லாம் இதில் தெரியணும் அப்படின்னு பார்க்கணும்னா, அப்புறம் வேறு இதில் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்க்கலாம். இது இருக்கு இல்லையா, இது பண்ணணுன்னா தெரியுதா, நான் கையை அசைக்க அங்கே ஊசி மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹேண்ட் வீல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இப்படி எப்போவுமே நம்ம இந்த சைடு தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, அது தவறு. அப்புறமா இது என்ன அப்படின்னா ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு இருக்கு இல்லையா, இது 3ல் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், 1 அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக 3ல் வச்சா நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும் தையல், இல்லைன்னா அது ரொம்ப டைட்டாக விழும். இப்போ நம்ம பிரிக்கிற மாதிரி தையல் போடணுன்னா இந்த லிவரை கீழே விழுத்திட்டு இதை 5ல் வச்சுட்டு தைச்சோம் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த சின்ன ஹோலுக்கு நேராக 5 இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் நல்ல பெரிய ஸ்டிச்சஸாக இருக்கணும். அதை நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா போடுவோம்ல தையல், அதுக்கெல்லாம் 5 போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 3 போடலாம், இல்லை 2 கூட போடலாம். அது அவங்கவுங்க இதை பொறுத்தது. ரொம்ப நார்மலான த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2, 1 அப்படிலாம் யூஸ் பண்ணோன்னா நூல் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு நாமினலாக 3 இருந்துச்சுன்னா ஓகே. அப்புறமா இது என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு லிவர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலரில், இது நம்ம தூக்கணுன்னா இது மேலாகும். இது ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேலே இப்படி தூக்கணுன்னா மேலே வரும், அதை நம்ம கீழே விட்டுட்டோன்னா அது நார்மலாக கீழே வரும். அதே மாதிரி இதையும் அதே மாதிரி பண்ணலாம். கீழே இருக்கு இல்லையா இந்த நீ லிவர், இதை இப்படி இழுத்தாலும் அது மேலே போகும், நம்ம விட்டுட்டோன்னா கீழே போயிடும். அப்புறமா இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் பெடல். இதை நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளோட மிஷின் ஆன் ஆகும். இதை நீ லிஃப்டர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம காலை வச்சு இப்படி இழுத்தோம் அப்படின்னா இது மேலே இப்படி காமிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண இப்படி மேலே கீழேயும் இந்த ஃபுட் லிஃப்ட்டை மேலே போயிட்டு கீழே போயிட்டு வரும். அப்புறம் இது என்ன அப்படின்னா, இது 2 விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஒன்று, நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ரிவர்ஸில் போய் நம்ம நாட் ஸ்டிச் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணும்போது இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம தையல் ரிவர்ஸாக பின்னாடி போகும். அதே மாதிரி இது இன்னொன்றுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதை எப்படி பிடிச்சிட்டு இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த லிவர் யூஸ் ஆகுது. அப்புறம் கடைசியாக இந்த ட்ராவர் இருக்குது. இந்த ட்ராவரை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டூல் ட்ராவர் இல்லைன்னா
சப்ளை ட்ராவர் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதெல்லாமும் வச்சுக்கலாம். இதுதான் என்னோடய மிஷினு. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் இன்ச் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போவுமே நம்ம மெஷர்மெண்ட் டேப் வச்சே பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. தைக்க இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ச் மெஷர்மெண்ட்லேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இவ்வளோதான். இது வந்து டென்ஷன் சொல்லுவாங்க. சாரி, இது வந்து டென்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து நல்லா டைட் பண்ணால் டைட் பண்ணிக்கலாம், இல்லை லூஸ் பண்ணால் லூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் பண்ணிட்டோன்னா நம்மளோட த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். அதை பார்த்து நம்மளுக்கு தேவையானதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ இப்படி இந்த சைட் பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படின்னா இது வந்து லூஸ் ஆகும், இது வந்து கொஞ்சம் டைட் ஆகும். நம்ம நாமினலாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் உள்ள பார்ட்ஸோட நேம் எல்லாம் சொல்லியிருக்கேன். இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.